ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா. இப்பொழுது நமக்கு ராமாயணம் அநேகமாக பலவித ராமாயணங்களை கேட்டு படித்து பார்த்து உபன்யாசம் புராண இதிகாசங்களிலே பார்த்திருப்போம். ஆனால் ராவணனுடைய சரிதத்தை நாம் இங்கே பார்க்க வேண்டும். ராமருடைய புகழ் இந்த பூலோகம் எங்கும் பல யுகமாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இந்த ஒண்ணுமே தெரியாத பைத்தியக்காரத்தனமாக நாம் சொல்லுவோமே, அவன் பெரிய சாப்பாட்டு ராமன். தவறு. ராமன் வனவாசம் சென்ற போது இலை தழை காய்கனிகளை உண்டுதான் இருந்தானே தவிர சாப்பிடவே இல்லை. அவ பெயர் சாப்பாட்டு ராமன். கிருஷ்ணன் சாப்பிட்டு திருடி சாப்பிட்டு லீலைகளை செய்த அவனை வேறு விதமாக சொல்கின்றார். இதான் யதார்த்தம். கலியுகத்திலே நடந்ததை சொல்வதில்லை. நடக்காத ஒன்றை நடந்தது போல, நிகழாத ஒன்றை நிகழ்ந்தது போல. இறைவனிடம் பக்தி செலுத்துகிறேன், இறைவனிடம் பேசுகிறேன், இறைவனிடம் வரம் வாங்குவேன் என்று வாங்கினான் ராவணன். ராவண ஈஸ்வரன் என்கின்ற பெரும் பட்டத்தை பெற்று வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைத்தான் என்று ஒரு வசனம் வரும், ஒரு பழமொழி. கத்து கொடுத்த வித்தையே பெத்த அப்பங்கிட்டே காத்துட்டானான். இப்படி ராவணன் எப்படிப்பட்டவன் என்பதை நமது வாத்தியார் சொல்றாரு. எப்படி அவங்க ஒரு பெரிய சிவபக்தன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையானால் அவன் ராமரை போரில் சந்திக்கும் முன்பு சிவபெருமானை வணங்கி இருப்பான். அப்பொழுது சிவபெருமான் அவனை நீ போருக்கு செல்ல வேண்டாம் என்று புத்திமதி கூறவில்லையா? சிவபெருமான் எல்லாம் வல்லவர் அல்லவா? அவரால் எதுவும் செய்ய முடியும். அவர் ஏன் ராவணனின் ஆட்டிடியூடை மாற்றவில்லை? அவனை ஏன் சரியான பாதையிலே வழிகாட்டவில்லை? இதை ஏன் கேட்கிறேன் என்றால், ராவணன் ஒரு தீவிரமான பக்தன் என்றும் அவன் சிவபெருமான் அறிவுரையை கேட்டு அதன்படி நடந்திருக்க வாய்ப்பு உண்டு என்றும் கேள்விப்பட்டதனால். இது தவறு. கேள்வியின் முதல் வரி, ராவணன் ஒரு பெரிய சிவபக்தன், நிச்சயமாக அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது. அப்படி என்று அடியேன் சொல்லவில்லையா, நமது வாத்தியார் சொல்லியிருக்கிறார். ஆவேசமாக பேசிய வார்த்தைகள். நிச்சயமாக கிடையாது. ராவணன் சிவபக்தன், பேராசைக்காரன், அவன் சிவபக்தன் இல்லை என்று வாத்தியார் முழங்கியதை பல அடியார்கள் கேட்டதை 40 வருடங்கள் ஆகிவிட்டது. ஞாபகத்துக்கு கொண்டு வருவோம். இப்பொழுது இந்த உலகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற யதார்த்தமான பதவி வந்தால் என்ன ஆட்டம் ஆடுவார்கள், அவர் எப்படியெல்லாம் அடங்குவார்கள். பதவி வரும்பொழுது ஒரு பணிவு, அதில் துணிவு, அதில் பயம், அதில் பக்தி, நெருப்பு இது சுடும் என்கின்ற ஒரு பயம் வேண்டும், ஒரு குரு வேண்டும். அது இல்லாத வாழ்க்கை எப்படி போய்க் கொண்டிருக்கிறது என்பதற்கு நமது அகஸ்திய விஷயம் அது விஜயமாக மாறிவிட்டது. ஆனால் இந்தியா முழுக்க இன்று என்ன சொல்கின்றார்கள்? ராவணன் சிவன் பக்தன் என்று சொல்கிறார்கள். இருக்கட்டுமே, இந்த உலகத்திலேயே பிக்கஸ்ட் ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லணும். இதை போல ஒரு பொய் கிடையாது. ராவணன் சிவன் பக்தன் என்பதுதான் பிக்கஸ்ட் ஃபேக் நியூஸ். இதை நன்றாக தெரிஞ்சுக்கணும். இந்தியா முழுக்க ஏன் இது மாதிரி ராவணன் சிவபக்தன் என்று சொல்கிறார்கள்? இதற்கு காரணம் என்று கேட்டால் அவர்களுக்கு குரு இல்லை. அவர்கள் அப்படிதான் சொல்லுவார்கள். ஒரு உத்தம குரு கிடைத்திருந்தால் உள்ளதை விவரமாக கேட்டு நடந்ததை எல்லாம் கேட்டு தெரிந்திருப்பார்கள். ஏதோ ரோட்ல போற பக்கம் அவன் யாரான்னு பார்த்து ஒருத்தர் சிரிச்சிருப்பான். உன்னை பார்த்து ஊரே சிரிச்சுன்னு சொல்றாங்கல்ல. சாப்பிடவே இல்லை, ராமருக்கு ஒரு பட்டம், சாப்பாட்டு ராமன். இப்படி உத்தம குரு கிட்ட அவர்களுக்கு வாய்ப்பு இருந்திருந்தால் இப்படி சொல்ல மாட்டார்கள், நிச்சயமாக சொல்லவே மாட்டார்கள். ஆனால் இந்தியா முழுக்க இதுதான் நடக்கிறது. ராமன் சிவபக்தன், மாற்றிக்கொள்ள வேண்டும். நிறைய விஷயத்த சொல்றோம். இது போன்ற விஷயங்களை பற்றி தான் தெரிஞ்ச கதை தெரியாத புராணம் என்று வாத்தியார் சொல்வார். அதாவது மேல் ஓட்டமாக ஓரிரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பிறகு வாட்ஸ்அப்பிலும் யூடியூப்பிலும் பார்த்தேன் என்று சொல்லி இந்தியா முழுக்க இருக்கும் அறிவிலிகள் ராவணன் சிவன் பக்தன் போன்ற ஃபேக் நியூஸ் எல்லாம் பரப்பி விடுகிறார்கள். தவறு. அதை மக்கள் உண்மை என்று நம்பிக்கொண்டு இருக்கின்றார்கள். இதுதான் கலியுகத்தின் தற்போதைய அவல நிலை. இது போன்ற சரியில்லாத விஷயங்களை மக்கள் மனதில் ஏன் ஏற்றிக்கொள்கிறார்கள் என்று கேட்டால், அதை பற்றி நமது வாத்தியார் ஜூலை மாதம் 1982 விளக்கம் தந்து விட்டார். 43 வருடங்களுக்கு முன்னால் என்ன சொன்னார்?
இந்துவாக பிறந்து இந்துவாக வளர்ந்து இந்துவோட சக்தியை தெரியாதவன் எத்தனை பேர் இருக்கான் என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதாவது இந்து மதத்தில் பிறந்து இந்துவாகவே வளர்ந்து இந்துவாக இருப்பதனால் நமக்கு கிடைக்கும் பெரிய பெரிய சக்திகளை ஏன் தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம் என்று வாத்தியார் கேட்டாரே. நம்ம சாமி, நம்ம சித்தன், நம்ம மகரிஷி இவங்க மேல நமக்கு மதிப்பு இல்லை என்றார். இதான் காரணம். ஏனென்றால் நம்ம சித்தர், நம்ம மகரிஷி இவர்களை எல்லாம் நாம் மதித்து விட்டோம் என்றால் நிச்சயமாக ஒரு உத்தம குருவிடம் ட்ரெயின் ஆகி, அதாவது பயிற்சி பெற்று நாம் ஒழுங்காக இருந்திருப்போம். ஆனால் இதை இந்தியா முழுக்க யாரும் செய்வது கிடையாது. நம்ம சாமி மேலே மதிப்பு இல்லாத காரணத்தால் இந்து மதத்தில் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள மாபெரும் சக்திகளை நாம் தெரிந்து கொள்வதும் இல்லை, பெற்றுக்கொள்வதும் இல்லை. இப்படி அறிவற்ற அறிவிலி செயல்கள் எப்படியோ, அதாவது எப்படியா இப்படி சொல்லுவ என்று கேட்டால் இதற்கு எளிதில் உதாரணம் கொடுத்து விட முடியும். இப்படி அகஸ்தியர் என்றால் குள்ளமாக இருப்பார்கள். குள்ளமான இருப்பவர்களை பார்த்து அகஸ்தியர் என்று அழைத்து ஏளனம் செய்கின்றார்கள். மகா குருவின் திருநாமத்தை ஒரு கேலி வார்த்தையாக பயன்படுத்துகிறார்கள். இதுதான் கலியுக கொடுமையிலும் கொடுமை. இதோடு மட்டுமா, நாரதர் என்றால் கோல் மூட்டுவார் என்று சொல்வதை நாம் கேள்விப்பட்டோம். கோல் மூட்டுவர்களை நாரதர் என்று ஏளனமாக அழைக்கிறார்கள். ஏன்? அந்த மகா உத்தமருக்கு வேறு வேலையே இல்லையா? கோல் மூட்டி குடும்பத்தை கெடுத்தவத கிடையாது. கோல் மூட்டுவதான் அவருக்கு வேலையா? பிரம்மரிஷி அவர் நொடிக்கு நொடி நாராயணா நாராயணா என்று சொல்லிக் கொண்டிருப்பவருக்கு கோல் மூட்டுவதான் வேலையா? ஆனால் இன்று இந்தியா முழுவதும் நாரதர் என்றால் கோல் மூட்டுவர் என்ற எண்ணம் அப்படி போய்விட்டது. என்னமோ ஒண்ணு, சினிமாவிலும் இப்படித்தான் காட்டுகிறார்கள். விஸ்வாமித்திரர் என்றால் அவருக்கு கோபம் வரும், துர்வாசர் என்றால் அவருக்கு கோபம் வரும், இப்படித்தான் சொல்றார்கள். இவர்கள்லாம் பெரிய பெரிய ரிஷிகள். விஸ்வாமித்திற்கு திருசங்கர் சொர்க்கம் என்ற சொர்க்கத்தையே படைச்சவர். வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷின்னு பட்டம் வாங்கியவர். கோபப்படுவதுதான் அவருக்கு வேலையா? எப்படி இருக்கிறது பாருங்கள் இந்த உலகம். இப்படித்தான் நடந்ததை எல்லாம் விட்டு விட்டு இட்டுக்கட்டி பேசுவதுதான் கலியுகத்தினுடைய ஒரு பாவம், சாபம். இது போல பெரிய பெரிய ரிஷிகள் சித்தர்களை பற்றி நாம் கேவலமாக ஓரிரு வார்த்தையில பேசுறோம். இதைத்தான் வாத்தியார் 1985 பேசும்போது நம்மிடம் சொன்னார்கள், நம்மிடம் வெண்தீரை காட்டுவான், அதில் நாம் இறைவன் என்னும் கோவிந்தன் நாமத்தையும் முருகன் நாமத்தையும் அரோகரா என்னும் அற்புத நாமத்தையும் காட்டுவான். நாம் எல்லாம் கைத்தட்டி சிரிப்போமே. கூட்டல் குறியோனையோ பிறை போட்டவனையோ சொல்லு கல் எடுத்து அடிப்பானே என்றார். கூட்டல் குறி போடியோனையோ பிறை போட்டவனையோ சொல்லு கல் எடுத்து அடிப்பானே என்றார். 1985 40 வருடங்கள் ஆகிவிட்டது. நம்மை எவ்வளவு நன்றாக எடை போட்டு வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். நம் சுவாமியை கிண்டல் பண்ணுவான், இந்து மதத்தை கிண்டல் பண்ணுவான், கோவில் குருக்களை எல்லாம் கிண்டல் பண்ணுவது போல காட்டுவான். நாம் எல்லாம் இந்த கொடுமையை பார்த்து கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட குடும்பம் எல்லாம் இப்ப சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் கூட்டல் குறியோனை பிறை போட்டவனையோ சொல்லு கண்டிப்பாக கல்லெடுத்து அடிப்பான். அப்படி சரியாக சொல்லிவிட்டார் நமது வாத்தியார். தியேட்டருக்கு தீ வைத்து விடுவான். அது மாதிரி நம்மை செய்ய சொல்லவில்லை. ஆனால் அவன் அதுபோல் தீவிரமாக இருக்கிறானா இல்லையா? அதனால் தான் அவனுடைய 2 மதங்களும் உலகம் முழுவதும் பரவி உள்ளது. இது போன்ற விஷயங்களை எல்லாம் நன்றாக கணித்து 40 வருஷங்களுக்கு முன்னரே கொடுத்து விட்டார் நமது வாத்தியார். இதையெல்லாம் நாம் நன்றாக புரிஞ்சிக்க வேண்டும். வாத்தியார் சுட்டிய காட்டிய, அதாவது புத்தி இந்து மக்களிடம் இருப்பதனால்தான் இந்த புனித பாரத பூமி பல 1000 வருடம் அடிமையாக இருந்தது. இந்த புத்தி போய் விட்டதா? இன்னும் போகல. இதனால்தான் ஸ்ரீ வாத்தியார் அடியனிடம் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறார், இந்த நாடு திரும்பியும் அடிமை நாடாக போகுது ராஜா, இந்த நாடு மீண்டும் திரும்பியும் அடிமை நாடாக போகுது ராஜா அப்படின்னு ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, பல முறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்துவுடைய சக்தி என்ன என்று கேட்டால் அதற்கு ஒரே ஒரு உதாரணம் வாத்தியார் சொல்லலாம். ஆட்டோ பாம் போட்டாலும் அதை ஒரு சாணி உருண்டை மாதிரி கீழே வைக்க முடியும்யா. ஒரு ஆட்டோ பாம் போட்டா மேலேந்து கீழே வந்து ஒரு சாணி உருண்டை மாதிரி கீழே வந்து விடும். இந்த வேலையில ஒரு குட்டி சித்தம் இந்த வேலையை செஞ்சுட்டு விடுவான். ஒரு குட்டி சித்தம் இந்த வேலையை செய்து விடுவானா, அப்பொழுது பெரிய பெரிய சித்தர்கள் என்னெல்லாம் செய்வாங்க யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த சக்தியில் எதையுமே நாம் அடையவில்லையே. ஏன் அடையவில்லை? காரணம், நாம் சித்தர்கள் மேலேயும் நமது மகரிஷிகள் மேலேயும் நமக்கே மதிப்பு இல்லை. அதனால்தான் இந்த ப்ராப்ளம். பக்தன் என்றால் யார்? வாத்தியார் சொல்வது போல, கம்மிங் டு த சப்ஜெக்ட் மேட்டர் ப்ராப்பர், ராவணன் பக்தன் இல்லை என்பதை பற்றி பேசுவதற்கு நமக்கு முதலில் பக்தன் என்றால் யார் என்று தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்பொழுதுதானே ராவணன் சிவபக்தன்
இல்லை என்று விளக்க முடியும். ஆகவே பக்தன் என்றால் யார்? ஒருவன் பூஜை செய்வதாலே, அந்த செய்வதாலேயோ, உபாசனை செய்வதாலோ, தபஸ் செய்வதாலோ அவனை பக்தன் என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் பக்தி என்றால் என்ன? இறைவன் மீது நாம் செலுத்துகின்ற அன்பிற்கு பக்தி என்று பெயர். இறைவன் நம்மேல் வைக்கின்ற அன்பிற்கு அது அருள் என்று பெயர். அன்புதான் பக்திக்கும் சரி, அருளுக்கும் சரி பேசிக் அடிப்படை. இதை எளிதாக புரியும்படி விளக்க வேண்டும் என்றால் பரலௌகீகமான எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்கலாம். ஒரு பையன் இருப்பான், அவனுக்கு லவ் வந்துடும். உடனே அந்த பெண்ணிற்கெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும், என்னெல்லாம் கொடுக்க முடியும் என்று யோசித்து கொண்டிருப்பான். நாள் முழுவதும் அதுவே. ஆகவே அன்பு வந்து விட்டால் நாம் அன்பு செலுத்துபவரிடம் எதுவும் கேட்பதில்லை. அவருக்கு ஏதாவது செய்யலாமா, கொடுக்கலாமா என்றுதான் நினைப்போம். ஒரு சின்ன பையன் இப்படி நினைக்கிறான் என்றால் உண்மையாக சுவாமி மேல் அன்பு வைத்தால் எப்படி இருப்பார்கள் என்று நீங்களே யோசித்து பாருங்கள் என்று சொன்னார். அவர்கள்தான் உண்மையான பக்தர்கள். நாமே சில வேளைகளிலே நினைப்போம், சாமிக்கு ஒரு வெள்ளி கவசம் பண்ணி போட்டா எப்படி இருக்கும், மிக பிரமாதமாக இருக்கும் சார் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோமே. அந்த ஒரு க்ஷணத்திற்கு கண் மூடி கண் முடிக்கிற நேரம் ஒரு க்ஷணம் நமக்கு சிறிதளவு பக்தி வந்து விட்டது என்ற அர்த்தம். அந்த ஒரு க்ஷணத்திற்கு மட்டும் முழுவதாக பக்தி வரவில்லை. அப்படி வந்துவிட்டால் நாமே சித்தனாகி விடுவோம். மக்கள் எல்லாம் இக்காலத்தில் ஐ லவ் முருகன், ஐ லவ் கிருஷ்ணா என்று சொல்லிக் கொள்கிறார்கள். உண்மையான லவ் கிடையாது, ஆனால் வார்த்தை அளவிலான இப்படி சொல்கிறார்கள் என்று நாம் சற்றே கொஞ்சம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆகவே ஐ லவ் கிருஷ்ணா, ஐ லவ் முருகா என்று சொல்கிறாயா, வெரி குட் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படித்தான் சொல்லி அனுப்ப வேண்டும். ஆனால் சாமிக்கு வெள்ளி கவசம் பண்ணி போடலாம், பிரமாதமா இருக்கும் என்பதை விடுத்து, சாமி உனக்கு வெள்ளி கவசம் மாட்டுறேன், பதிலுக்கு நீ என்ன கொடுப்ப? அது பக்தி அல்ல, அது வியாபாரம், டீல். இதைத்தான் வாத்தியார் காரிய பக்தி என்று சொல்வார். இந்த பக்திக்கு காரிய பக்தி, இவனுக்கு ஒரு காரியமாக வேண்டும், ஆகவே இது போன்ற சேவைகளை செய்கிறேன் என்பான். அது பக்தி அல்ல, வியாபாரம் தான். இது காரிய பக்தி. ஆகவே பக்தன் என்றால் அவன் சாமியிடம் இதை கொடு அதை கொடு என்று ஒரு லௌகீகமான விஷயங்களை கேட்பதே இல்லை. ஆனால் அசுரர்களை பாருங்கள், இங்கே பாருங்கள். இப்பொழுது சப்ஜெக்ட் கடுமையான தவங்களை எல்லாம் செய்வார்கள், நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு தபசுகளை செய்வார்கள். சாமியை பார்த்தவுடன் அதை கொடு இதை கொடு, பானத்தை வில்லாக விளைக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் என்றால் கேட்டு பலவிதமான சக்திகளை பெற்றுக்கொண்டு அந்த சக்திகளை வைத்து மற்றவர்களை சித்திரவதை செய்வார்கள். இதுபோல் நடந்து கொள்பவனை பக்தன் என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. சில வருடங்கள் பக்தி என்ற பெயரிலே தனது உயர்ந்த பதவியில் இருந்தவர்களுடைய கதி இது. வந்தவுடன் ஆடிய ஆட்டம், பாடிய பாட்டம் நமது தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்தந்த இடங்களிலே அவரவர் நிலையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆடிய ஆட்டம் என்ன? இது போல நடந்து கொள்பவனை பக்தன் என்று சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. இது ஒரு அதாவது முக்கியமான பாயிண்ட். இதை உங்கள் மனதில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அந்த கேள்வியை கேட்டால் உங்களுக்கு ராவணன் ஏன் சிவபக்தன் இல்லை என்பதை புரிஞ்சு கொள்வதற்கு, அதாவது பேசிக் சைக்காலஜிக்கல் பேசிக் வேண்டுமே, அதுக்காக தான். ஆகவே பக்தன்னா சாமியிட இதை கொடு அதை கொடு என்று லௌகிகமாக எவனும் கேட்க மாட்டான். இது ஒரு பேசிக் பாயிண்ட். பூஜைகள் செய்வதால் ஒருவன் பக்தன் ஆகிவிட முடியாது. அந்த பூஜை பலன்களை எப்படி பயன்படுத்துகிறான், அவன் செய்கைகள் என்ன என்பதை வைத்துதான் இவன் பக்தனா அல்லது தன்னலவாதியா அல்லது அசுரனா என்று தெரிந்து கொள்ள முடியும். இதை முதலில் நாம் புரிஞ்சிக்க வேண்டும். அதாவது முதல் டிஸ்குவாலிஃபிகேஷன் என்ன? செய்கைகள் என்றால் ராவணனின் செய்கைகள் என்ன? பேச்சு என்னவென்றால் இவன் சிவபக்தன். ஆனால் இவன் என்ன செய்தான்? கைலாயத்தையே பிடுங்கி கொண்டு போய் லங்கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைச்சான். இது பக்தன் செய்கின்ற வேலையா? தன்னுடைய சுவாமி வீட்டிற்கும் இடத்தை பெயர்த்து கொண்டு போய் தனக்கு பிடித்த இடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என நினைத்தால் ஒரு பக்தன் செய்கின்ற வேலையா? இப்படி கேட்டு தீர வேண்டும். யோசித்து பாருங்கள். நீங்களே ஒரு சிவபக்தன் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் கபாலி கோயிலில் இருக்கும் கபாலீஸ்வரரை பெயர்த்து எடுத்துக்கொண்டு போய் உங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்களா? மாட்டீர்கள். ஆனால் இதைத்தான் ராவணன் நினைத்தான், முயற்சியும் செஞ்சான். அப்பொழுதுதான் சுவாமி தன்
திருக்கால் கட்டை விரலை சற்றே அமுக்கி அவனை மலை அடியிலே மாட்டிக்கொள்ளுமாறு ஒரு அமுக்கி செய்து விட்டார். இங்கே ஒரு ரகசியம். அப்பொழுது அந்த பக்கம் கைலாயத்திற்கு அங்க கைலாயத்தில் வசிக்கின்ற ஒரு மகரிஷி அப்படியே போறார். அவர் ராவணனுக்கு ஒரு ஐடியா கொடுத்தார். நீ ஒரு காரியம் பண்ணு, சாமகானம் பண்ணு, சாமகானம் பாடு, சாமி உன்னை விட்டுடுவார்னு சொல்லிட்டு போட்டார். இவனும் சாமகானம் சூப்பரா பண்ணான். சுவாமியும் ரிஷி வாக்கு பொய்யாகி விடக்கூடாது என்று இந்த சிவபெருமான் அவனை விட்டுட்டார். பிறகு இங்க பாருங்க, அந்த ரிஷியை கூப்பிட்டார். இங்க வா, அவனே ஒரு அசுரன், கைலாயத்தையே பிச்சுக்கிட்டு போகலான்னு வேலையை செய்யறான். அவனுக்கு நீ போய் ஐடியா கொடுக்குறியா? இது ஒரு ரிஷி செய்யற வேலையா அப்படின்னு கேட்டார். ரிஷி என்ன தெரியுமா சொன்னாரு? தப்புதான் சாமி, அவன் பரிகாரம் சொல்லி அருள வேண்டும் என்று கேட்டான். நீ பூலோகத்து அப்படி கேட்டதுனால் நான் சொன்னேன். உடனே என்ன சொன்னார் சிவபுரான்? நீ பூலோகத்தில் பிறப்பெடுக்க வேண்டும், அதுதான் பரிகாரம், ஓ அதான் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு கொடுக்கிறார். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நாவுக்கரசர் திருநாவுக்கரசர் பாயிண்ட்டுக்கு வரும். ராவணன் செய்து தவறு என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவனுக்கு உதவி செய்த ரிஷிக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார் சிவபெருமான். அப்பொழுது ராவணன் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நீங்களே எடை போட்டுக் கொள்ளுங்கள். இந்த ரிஷி தான் வாக்கீசர் என்ற மகரிஷி. வாக் பிளஸ் ஈசர் இஸ் ஈக்குவல் டு வாக்கீசர். ஏன்னா வாக் சக்தி நடந்ததுல இந்த சம்பவம் நடந்தது திரேதாயுகம். சுவாமி பனிஷ்மெண்ட்டை தள்ளி போட்டுக்கிட்டே போனார். ஹியரிங் அட்ஜன் ஆகிக்கிட்டே இருந்தது. முடிஞ்சுது. கலியுகம் வந்துட்டு இந்த பனிஷ்மெண்ட் கலியுகத்துல அவனுக்கு தண்டனை. அதை பாருங்க. ஏனென்றால் இந்த ரிஷி கலியுகத்தில் பூலோகத்தில் இருப்பது கலியுக மக்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம், அனுக்கிரகமாக இருக்கும் என்பதால் அந்த ரிஷி தமிழ்நாட்டில் பிறக்கிறார். சிவபெருமான் அவரை தடுத்தாட்கொண்டு அவருக்கு அருள் புரிந்து நாமகரணம், பெயர் செய்கிறார், பெயர் சூட்டுகிறார். வாக் என்றால் நாம், ஈசன் என்றால் அரசன். வாக் ஈசன் இஸ் ஈக்குவல் டு நா அரசன், நாவுக்கே அரசன். இவர்தான் திருநாவுக்கரசர் பெருமான். அந்த பெருமான் வைத்த திருப்பெயர். திருநாவுக்கரசர் வந்துட்டாரா? ஸ்ரீவாத்தியார் சொல்லி இருக்கிறார் அல்லவா, பெரிய புராணம் என்பது கைலையிலே தொடங்கி கைலையிலே நிறைவு பெறுகிறது, பெரிய புராணம். அது போலதான் கைலாயத்தில் ரிஷியாக இருந்து பூலோகத்தில் பிறந்து மீண்டும் அந்த கைலைக்கு சென்றவர் தான் திருநாவுக்கரசர் என்னும் மாபெரும் பக்தர். ஆனால் இந்த பூலோக பிறவி ஏன் கிடைத்தது என்றால், அன்று ராவணனுக்கு உதவி செய்ததால். கைலையை பெயர்க்கும் முயற்சியை ஒரு பக்தன் செய்ய மாட்டான். ஆகவே இவனை சிவபக்தன் என்று சொல்ல வாய்ப்பே இல்லை. இரண்டாவது டிஸ்குவாலிஃபிகேஷன். தொடர்ந்து பாருங்க. அடுத்த விஷயம், ராவணன் எத்தனையோ ஹோமங்கள் தவங்கள் செய்து வரங்களை வாங்கி கொண்டுகிட்டே இருந்தான். வரங்களை வாங்கிய பிறகு என்ன செய்தான்? மற்றவர்கள் செய்யும் ஹோமங்களில் இரத்தத்தை கொட்டுவது, மாமிசம் எலும்புகளை எல்லாம் போடுவது, இப்படிப்பட்ட வேலைகளை செய்து அவர்கள் ஹோமங்களை கெடுத்தான். இதை செய்வதற்கு மாரீசன், சுபாகு போன்றவர்களை எல்லாம் அவனுடைய கூட்டம், அவனுடைய குடும்ப அரசியல் வந்துவிட்டது. ஹோமத்தை காப்பதற்குத்தான் விஸ்வாமித்திர மகிழ்ச்சி தசரத மகாராஜாவிடம் வந்து ராமன் லக்ஷ்மணர்களை தன்னுடைய சிஷ்யனாக அனுப்பு அப்படின்னு அவர்களை கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு பல அஸ்திர வித்தைகளை, நிறைய வித்தைகளை, தனுர் வித்தைகளை எல்லாம் சொல்லி கொடுத்து, மேலும் ராமர் மூலமாகத்தான் இந்த பல லீலைகள் நடப்பதற்கும் துணையாக இருந்தார் விஸ்வாமித்திரர். தாடகை வதம், அகலி சாப விமோச்சனம், ஹோம காமந்தின் போது, ரட்சையின் போது சுபாகுவை மாய்த்தல் மற்றும் மாரீசனை 100 யோஜனை தூரத்தில் போய் விழுமாறு செய்தல், இறுதியாக ராமருக்கு திருமணம் செய்வித்தல், இவ்வளவு நல்லதுகளை இதெல்லாம் செய்தார் இந்த விஸ்வாமித்திர மகர்ஷி. இப்படி மற்றவர்கள் செய்கின்ற ஹோமத்தை ராவணன் அழிக்கின்றான் என்றார் என்பதை காரணமாக வைத்து கொண்டு இத்தனை லீலைகள் நடத்தப்பட்டது. ஹோமத்தை கெடுக்கும் வேலையை ஒரு பக்தன் செய்வானா? ஒரு சிவபக்தன் செய்வானா? ஆகவே இப்படி பார்த்தாலும் ராவணன் நிச்சயமாக பக்தன் இல்லை, மற்றவர்கள் செய்யும் நல்ல காரியங்களை கெடுத்தவன். மூன்றாவது டிஸ்குவாலிஃபிகேஷன். இது மட்டுமா? ஒரு பெண்ணையும் விட்டு வைக்க மாட்டான் ராவணன். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நலகூபரன் என்ற ஒரு கந்தர்வனின் மனைவியை ஒரு வழி செஞ்சிட்டான். அப்போது நலகூபரன், ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாமல் நீ அவளை தீண்டினால் உன் தலை சுக்குநூறாக வெடிக்கும் என்று ஒரு பெரும் சாபத்தையும் கொடுத்து விட்டான்.
அவன்கிட்ட ஒரு சக்தி இருந்தது. அந்த சாபம் இப்போ இவனுக்கு இருக்கு. எத்தனை சாபம் வாங்கியிருக்கான் பாருங்க. இப்படிதான் ஆட்சியாளருக்கு புண்ணியமும் சாபமும் ஆசீர்வாதமோ கிடைக்கும். இது போன்ற காமவெறி பிடித்தவன் ராமன். இவனெல்லாம் பக்தனாயா? ஆகவே இப்படி பார்த்தாலும் ராவணன் நிச்சயமாக பக்தன் இல்லை. மேலும் ஒரு பற்பல டிஸ்குவாலிஃபிகேஷன். இதோடு நிறுத்தலானா? இல்லை. இதன் பிறகு சீதாதேவியை அபகரிக்க திட்டம் போட்டான். அந்த திட்டத்தை அவனுடைய மாமாவாகிய மாரீச்சனிடம் சொல்கிறான். இப்படிதான் மாமா மச்சான் உறவுலாம் எப்படி இருந்து பாருங்க. இப்பொழுது நடக்கின்றதெல்லாம் ராவணனுடைய கூட்டமாக கூட இருக்கும். மாரீச்சனே ஒரு அசுரன். அந்த அசுரனே இவனுக்கு ஒரு புத்திமதி கூறான். இந்த வேலையை நீ செய்யாதரா, ராமரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். மாரீசன் அவனோட லெவல்ல புரிந்து வச்சிருந்தான். ஏனென்றால் எத்தனையோ வருடங்களாக மாரீசனும் சுபாவும் ராவணனால் ஆணையிடப்பட்டு இந்த கெட்ட வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது ராமர் ரொம்ப எளிதாக இந்த சுபாகுவை முடித்தார். மாரீசனை 100 யோஜனை அப்பேற்பட்ட தூரம் சென்று விடுமாறு ஒரு அஸ்திரத்தை அடித்தார் பாருங்க, விழுந்தான். இதன் விளைவாக ராமபாணம் அது அந்த பட்ட பயனாய் இந்த ராமனுடைய பானம் மேல பட்டதன் அதனுடைய விளைவாய் இவனுக்கு சற்றே ஒரு நல்ல புத்தி வந்தது. இவன் தன்னுடைய பழைய கெட்ட வேலைகளை நிறுத்தி கொண்டு, அப்படி இருந்த சமயத்தில் ராவணன் அவரிடம் வந்து, நீ மாயமானாக மாறிப்போ, நீ மாயமானாக மாறு, மானாக மாறிடு, மாயமானாக மாறு அப்படின்னு சொன்னான். மாரீசன், இந்த வேலையை நீ செய்யாதே, இது நல்லதில்லை, நல்லதில் முடியாது. ஏவன் அப்படியெல்லாம் ராமன் சாதாரணமான ஆள் இல்லை, மனிதன் போல் தெரிந்தாலும் ஜாக்கிரதை, இவன் சாதாரண மனிதன். இப்படி அசுரன் புத்திமதி கூறினான் ராவணனுக்கு. அப்பொழுது ராவணன் சொல்கிறான், நீ இதை செய்யாவிட்டால் நானே உன்னை கொண்டு போடுவேன். அதாவது அவன் மாமாவாகிய மாரீசன் கொடுத்த அட்வைஸையும் இந்த ராவணன் பாவி எடுத்துக்கொள்ளவில்லை. சீதாதேவியை அபகரித்தான். சீதாதேவி சொன்னால், இது தவறு, நான் மற்றொருவரின் மனைவி, ஆகவே இதை நீ செய்யக்கூடாது, இது தீய செயல். இந்த அட்வைஸையும் ராவணன் எடுத்துக்கல. பிறகு ஜடாயுவும் இதை சொல்கிறார், சண்டையும் போடுகிறார். அவர் அட்வைஸையும் ராவணன் எடுத்துக்கவில்லை. இப்படி எப்படி தட்டி கழிச்சான் பாருங்க ராவணன். மேலும் அச்சண்டையில் சந்திரகாச வாளை பயன்படுத்தினான். அதனால் சிவபெருமான் கொடுத்த அந்த வாளும் பயன் இல்லாமல் பயனற்றதாக போய்விட்டது. ஜடாயு மேல் அந்த வாளால் பிரயோகம் செய்த காரணத்தால் ஒரு முறை செய்தால் அந்த சந்திரகாச வாள் பயனற்று போய்விட்டது. ராவணனுக்கு அது ஒரு பெரிய அடி. இதற்கெல்லாம் முன்னால் மற்றொரு சம்பவம் ஒன்று நடந்தது. சுவாமி சித்திரகூடத்தில் அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்திலே அருகே ஜனஸ்தானத்திலே கரண், தூஷன் என்ற 2 பெரிய அசுரர்கள் இருந்தார்கள். 14,000 அசுரர்கள் உள்ள ஒரு படையை வைத்திருந்தார்கள். திரிசிரஸ் என்ற மற்றொரு பெரிய அசுரனும் இருந்தான். இந்த அசுர கூட்டத்தை எதிர்க்க சுவாமி தனியாக சிங்கிளா போறார். அந்த 14,000 அரக்கர் கூட்டத்தை கண் இமைக்கும் நேரத்தில் அழித்தார். இது ராவணனுக்கு தெரியும். ஏனென்றால் இந்த கரதூஷண அரக்கப்படை ராவணனால் அங்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. இதுதான் எதிர்க்கட்சி. இந்த 14,000 அசுரர்களை ஒருவன் சிங்கிளா வந்து அழிக்கிறான் என்றால் அவன் எப்பேற்பட்ட வீரன் என்று அனலைஸ் பண்ணிருக்க வேண்டுமா வேண்டாமா? இதையும் ராவணன் செய்யவில்லை. ஏனென்றால் காமவெறி தோய்ந்த அவனுடைய ஈகோ இந்த ஆராய்தலை அனுமதிக்கவே இல்லை. ராவனுடைய அப்பா ஒரு ரிஷி, விஸ்ரவஸ் மகரிஷி. ராமனுடைய அப்பா ஒரு ரிஷி. ஆகவே அவனுக்கு ஒரு சிறந்த குரு முதலிலேயே இருந்தார். அந்த மாதிரி ரிஷி அப்பாவாக இருந்து நல்லவற்றையும் சொல்லி கொடுத்தாலும் எதையும் அந்த ராவணன் பாவி எடுத்துக்கொள்ளவில்லை. மாமன் மாரீசன் சொன்னதை அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. சீதாதேவி சொன்னதை எடுத்துக்கொள்ளவில்லை. ஜடாயு சொன்னதை எடுத்துக்கொள்ளவில்லை. ஹனுமார் அவன் சபைக்கு போய் அற்புதமான உபதேசம் செய்தார், அதையும் அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. பிறகு லங்கையை தகனம் செய்தார். ஒரு குரங்கு லங்கையை முழுவதுமாக எரித்து விட்டது. அவன் யோசிக்க வேண்டுமா வேண்டாமா? மேலும் ஹனுமார் தாசோகம் கோசலேந்திரஸ்ய என்று தன்னை ராவணனிடம் ஒரு விதமாக இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார், அறிமுகப்படுத்தி கொண்டார். கோசல நாட்டிற்கு இறைவனாகிய ஈசனாகிய ராமனின் தாசன், அடிமை நான் என்று ஆரம்பித்தார். அப்பொழுது ஒரு அடிமை இவ்வளவு வேலை செய்கிறது என்றால் இந்த அடிமையின் தலைவன் எப்படிப்பட்டவன் என்று ராவணன் யோசிக்க வேண்டுமா வேண்டாமா? அதையும் இந்த ராமன் செய்யவில்லை. விபீஷணர் அவர் அட்வைஸ் பண்ணார், அவருடைய சகோதரன்.
அதையும் எடுத்துக்கல. பிறகு ராமரே அங்கதனை அனுப்புகிறார், பீஸ் மெசஞ்சர் ஆக, சாந்தி தூதனாக. பீஸ் மீட்டிங் போடுறாங்களே, அவன் கொடுத்த அட்வைஸையும் எடுத்துக்கொள்ளவில்லை. கும்பகர்ணன் அவனும் அட்வைஸ் பண்றான், அதையும் எடுத்துக்கல. மண்டோதரி அட்வைஸ் பண்றாள், அதையும் எடுத்துக்கல. இதை இப்படி இத்தனை பேர்கள் சொன்ன அறிவுரையும் எடுத்துக்கொள்ளாத ராவணன், கம்மிங் டு த சப்ஜெக்ட் மேட்டர் ப்ராப்பர், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள்? சிவபெருமான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணி இருக்கலாமே என்றுதான் கேட்கிறீர்களே ஒழிய, இந்த அசுர பயல் ஏன் இவ்வளவு தவறுகளை செய்தான், ஏன் இவ்வளவு பேர்கள் கொடுத்த அட்வைஸை எடுத்துக்கொள்ளவில்லை என்று கேட்கவில்லை. கேட்கணும். லங்கா தகனத்தை பார்த்தான், அப்பொழுதும் புத்தி வரவில்லை. ராமர் கடலின் மேலேயே ஒரு பிரிட்ஜு கட்டினார். ஒரு மனுஷன் கடலின் மீது பிரிட்ஜு கட்டுறான் என்றால் அவன் எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆளா இருப்பான்? அதை ஆராய வேண்டுமா வேண்டாமா? அதையும் செய்யலை. தன்னிடம் இருந்த பெரிய பெரிய அசுரர்கள் எல்லாம் வீழ்ந்தார்கள். அதிகாயன் போன்றவர்கள் பெரிய பெரிய வரங்களை வாங்கியவர்கள், அவர்கள் எல்லாம் விழுந்த போதும் இந்த ராவணனுக்கு பயமோ புத்தியோ வரவில்லை. இன்று போய் நாளை வா என்று ராமரே அவனை தோற்கடித்து அனுப்பினாரே, அப்பொழுது அவனுக்கு புத்தி வந்ததா? வரவில்லை. கும்பகர்ணன் மாண்டான், அப்பொழுது அவனுக்கு புத்தி வந்ததா? வரலை. இந்திரஜித்தை யாராலும் வெல்ல முடியாது என்று ஒரு நம்பிக்கை, அவனும் விழுந்தான், அப்பொழுது அவனுக்கு புத்தி வந்ததா? இல்லை. இவனெல்லாம் நல்லவனாக மாறுகின்றனவா? இந்த கேள்வியை நீங்கள் கேளுங்கள். இவன் மாறுகின்றவன் மாதிரியா உங்களுக்கு தெரிகிறான்? பவர் பவர், இப்பொழுதெல்லாம் பவர் சொன்னமே, இதைத்தான் ஸ்ரீ வாத்தியார் சொன்னார். பவர் வந்து விட்டால் திருந்த மாட்டான், மேலும் சொல்வார். 5 நிமிஷம் பவரை டேஸ்ட் பண்ணிட்டான்னா அதை விட மனசு வரவே வராது. அதை விட மனசு, அந்த பவரை விடுறதுக்கு மனசு வராதியா? அதுதான் வாத்தியார் சொன்னதை நாம் கண்ணால பார்த்தோம். எலிசபெத் ராணி கதையிலே வந்தார். வயது 91, தொல்லுக்கிழவியா இருந்த போதிலும் ராணி பதவியை விட்டு கொடுக்கவில்லை. கடைசி வரையில் ராணியாக இருந்து விட்டுதான் அது போச்சு. 67 வருஷங்கள் ராணியாக இருந்து விட்ட போதிலும் விட்டு கொடுக்கும் எண்ணம் வரவில்லை. இதுதான் வாத்தியார் சொன்னதற்கான ப்ரூஃப். 5 நிமிஷம் பவரை டேஸ்ட் சுவைத்து ருசி பார்த்துட்டான்னா அதை விட மனசே வராது. அதை விடுவதற்கு மனசு வராதியா? அதுவே. ஆகவே பவர் விந்து விட்டால் அவன் மாற மாட்டான். இதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், சூரபத்மன் எக்ஸாம்பிள், உதாரணம், அது மூலமாக தெரிந்து கொள்ளலாம். சூரனிடத்தில் வீரபாகு தேவரை அனுப்புகிறார் முருகர். வாத்தியார் இதை எப்படி சொன்னார் தெரியுமா? வீரபாகு தேவரிடம் சூரனிடம் கருணையே உருவாகிய சிவபெருமானின் சக்தியாக முருகருக்கா நீ எதிரி அப்படின்னு கேட்கிறார். ஏனென்றால் சிவபெருமான் சூரனுடைய சொல்லி இருக்கிறார், எமது சக்தி ஒன்றுதான் உன்னை அழிக்குமே ஒழிய வேறு யாராலும் உன்னை அழிக்க முடியாது என்று. அப்படி அதற்கு சூரன் என்ன சொன்னான்? சிவனே வந்தாலும், அந்த சிவனே வந்தாலும் அவனுக்கு யாம் எதிரியே, அந்த சிவனே வந்தாலும் நான் எதிரியே என்றான். பாருங்கள், சிவபெருமான் தான் சூரனுக்கு அத்தனை வரங்களை கொடுத்தவர், வரம் கொடுத்த தலையிலே கை வச்சான். அவருக்கே நான் எதிரி என்றான் சூரபத்மன். பவர் கையில் வந்த பிறகு ஆட்டம். ராவணன் பிரம்மதேவரிடம் பல வரங்களை பெற்றான், சிவபெருமானிடம் சிலவற்றை தான் பெற்றான். சந்திரகாசம், ஆத்மலிங்கம் போன்றவை. கணேச பெருமானோ ஆத்மலிங்கத்தை பாரத பூமியிலே இருக்குமாறு செய்துவிட்டார், அது வேறு கதை. ஆனால் சூரபத்மன் சிவபெருமானிடம் இருந்துதான் அனைத்து வரங்களையும் பெற்றான். இருந்தாலும் சிவனே வந்தாலும் அவனுக்கு நான் எதிரி, என்ன செய்கிறேன் பார் என்றான். ஆகவே இவெல்லாம் திருந்து போவர்கள் போல் இருக்கிறார்களா? யோசித்து பாருங்கள், சொல்லுங்கள். பவர் கைக்கு வந்து விட்டால் எவரும் திருந்துவது கிடையாது. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ளும் தருணம் இது. தண்டனை ஒரு தலைப்பு. இவர்களுக்கெல்லாம் புரிகின்ற விஷயம் எது தெரியுமா? தண்டனை. சரியான அடி கிடைத்தால்தான் இவர்கள் கொஞ்சமாக திருந்துவார்கள். அதைத்தான் ராமர் ராவணனுக்கு கொடுத்தார். பூர்வீகத்திலும் இது நடந்துதான் தீர வேண்டும் என்று இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஜெய விஜயர், அதாவது ஜனகாதி முனிவர்களால் சபிக்கப்பட்டவர்கள், சாபம் வாங்கப்பட்டவர்கள் ஜெய விஜயர்கள் என்பது ஒரு போஸ்ட், ஒரு பதவி. பெருமாளையே எதிர்க்கும் தவறான முறையை தாங்களே தேர்ந்தெடுத்து பெருமாள் சாய்ஸ் கொடுத்தார். 3 முறை எதிரிகளாகவோ 7 முறை பக்தர்களாகவோ பிறப்பீர் என்று. இவர்கள் தவறான முறையை தேர்ந்தெடுத்தார்கள், பெருமாளை எதிர்த்தனர். இவர்கள்தான் இரண்யாட்சகன், ஹிரண்யகசிபு,
ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தபக்தன் இவர்களுக்கு பெருமாள் கையாலேயே ஒரு பெரிய முடிவு என்கின்ற கணக்கையும் தீர்க்க வேண்டும் என்பது உள்ளது. ஆகவே நல்லவை எதை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் நிலைமையில் ராவணன் இல்லை. எல்லா அசுரர்களும் இப்படித்தான் அடி கொடுத்தால்தான் இவர்களுக்கு புத்தி சிறிதாவது வரும். இப்ப வாங்க ஆத்ம விசாரம். ஆகவே நீங்கள் சிவபெருமான் இப்படி செய்திருக்கலாமா, அப்படி செஞ்சிருக்கலாமா என்று கேட்கும் பொழுது அசுரன் ஏன் யார் கொடுத்த அறிவுகளை எடுத்துக்கொள்ளவில்லை என்பதையும் கேட்க வேண்டும். நமக்கு நாமே இதை கேட்டுக்கொள்ள வேண்டும். இதற்கு பெயர்தான் ஆத்ம விசாரம். புராண சம்பவங்களை பற்றி நிதானமாக சாந்தமாக யார் ஒருத்தர் ஆத்ம விசாரம் செஞ்சாலும் செய்வது மிக மிக நல்லது. அடுத்த நாள் பதில் கிடைத்துவிடும் என்ற எதிர்பார்ப்பு வேண்டாம். கொஞ்சம் மெல்லமா ஆத்ம விசாரம் செஞ்சால் சில விஷயங்களை பற்றி தெரிய பெறுவது 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கூட ஆகும். விசாரம் செய்ய வேண்டியும் இருக்கலாம். ஆகவே இந்த பாணியில் ஆத்ம விசாரம் செய்யுங்கள். ஸ்ரீ வாத்தியார் சொன்னது மூல வித்து நிச்சயமாக இல்லை. ராவணன் சிவபக்தன் பேராசைக்காரன் என்பதுதான் மூல வித்து. இதை அஸ்திவாரமாக வைத்து ஆத்ம விசாரம் செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். இது போல குரு வாத்தியார் சொல்லி கொடுத்த பாணியில் நீங்கள் ஆத்ம விசாரம் செய்யுங்கள். ஒரு பதவி, ஒரு சாதாரண கிளர்க்கு போஸ்ட் கிடைச்சுன்னா அவங்க ஆடுற ஆட்டத்தை நீங்க பாக்குறீங்களா? ஒரு கோயிலுக்குள்ள என்னென்ன கூத்தடிக்கணுமோ அதெல்லாம் இல்லை, நிறைய வெளிவரப் போகின்றது. மீண்டும் ஒரு ராமாயணம் போல மகாபாரதம் போல கொஞ்சம் கொஞ்சமாக ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. இந்த 6 அடி நிலமே, இந்த 6 அடி நிலம் கூட சொந்தம் இல்லாமல் போகின்ற எத்தனையோ பேர் இறை பெயர்களை சொல்லி இறைவனால் வரம் வாங்கி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனையே எதிர்த்து அவனுக்கே போட்டு அவன் இடத்தையே லைட் அணைச்சி ஊர்களில் லைட் அணைச்சி பல பேர் சாபங்களை வாங்கி அனுபவிக்க போகின்றவர்கள். நாளைய குரு பயிற்சி ஒன்று, ஜூன் 1ஆம் தேதி ஒன்று. இதற்குள் உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான், தப்பு செய்தவன் தண்டனை பெறுவான். நமது அகஸ்திய விஜயம் ஆரோக்கியத்துடன் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பல வல்லுநர்கள், ஜோதிட வல்லுநர்கள், சாஸ்திர வல்லுநர்கள், உபன்யாசகர்கள், பக்த ஜனங்கள், பக்த பரமாத்மகள், இப்படி எத்தனையோ உபன்யாசகர்கள் இவரெல்லாம் நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தாலும் சொல்வது இல்லை. காரணம், இருக்கின்ற 4 பேர் 5 பேரும் ஓடி போட்டானா என்ன பண்றது? கலியுகத்துல நல்லது சொன்னா கெட்ட பேரு, கெட்டவனோட சேர்ந்து கூத்தடிச்சா நல்ல பேரு. இப்படிப்பட்ட ஒரு அதர்ம செயலை செஞ்சவனுக்கு வீர வாழ் கொடுத்து தங்க வாழ் கொடுத்து உபசரித்து என்ன பயன்? கொடுக்கின்ற நேரம் நல்ல நேரமாக இருந்தாலும் ஒரு உறுதிமொழி ஏற்கும்போது பல கோடி தேவதைகள் அவனை ஆசீர்வதிக்கும். அதுவே வரமாக பெற்று அதை வைத்து கொண்டு ஆடிய ஆட்டம் என்னங்கிற மாதிரி நாகம் தலையில குடிகொண்டிருக்கும். அதுபோல் ஆடுவார்கள், அடங்கி விடுவார்கள். அணைகின்ற தீபம் பிரகாசமாக எரியும். ஆகையினால எல்லாவற்றையும் சூரியன், சந்திரன், நட்சத்திரம் மற்றும் பல கோடி தேவாதி தேவதைகள் ஒரு எளிய மனிதன் சாபம் விட்டால் க்ளோஸ். அப்படித்தான் இப்பொழுது நம்பிக்கை துரோகம் என்பது இறைவனுக்கே நடந்து விட்டது என்றால் மனிதனுக்கு ஏன் நடக்காது? வாக்கு மாறியவன், பிழையான எழுத்துக்களை, வேறு ஒரு சொத்துக்களை, கோயில் சொத்துக்களை, பொது சொத்துக்களை, அரசாங்க சொத்துக்களை அடுத்தவனுக்கு வித்தவன் அத்தனை பேருக்கும் தண்டனை கிடைக்கும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. சொல்லுவாங்களே, காலம் கொல்லாதது, தீதும் நன்றும் பிறதர வாராது, எதுவும் என்னுடையதல்ல அனைத்து உடையதோ அல்லாஹ் அருணாச்சலா.